தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இன்றைய நாட்களில் அநேகர் நான் யாருக்கும் பிரியமுள்ளவனாக இருக்க முடியவில்லையே என்றும் என்மேல் பிரிய வைப்பதற்கு யாரும் இல்லையே என்றும் வேதனைப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஞானியிடம் ஏழை மனிதன் ஒருவன் வந்து, ஐயா, நான் எல்லோருக்கும் பாரமாயிருக்கிறேன், என்னால் யாருக்கும் நன்மை இருப்பதாக தெரியவில்லை என்று சொன்னான். நான் இந்த உலகத்தில் மதிப்பிழந்து வாழ்வது எனக்கு பிடிக்கவில்லை என்றும் சொன்னான். அதற்கு அந்த ஞானி ஒரு கண்ணாடி துண்டை அவனுடைய கையில் கொடுத்து, நீ போய் இதன் மதிப்பு என்ன என்று பல வியாபாரிகளிடம் விசாரி, ஆனால் இதை விற்றுவிடாதே என்று அந்த ஏழை மனிதனும் சொன்னார். உடனே அவன் முதலில் தக்காளி வியாபாரியிடம் கேட்டான். அதற்கு அந்த தக்காளி வியாபாரி, என்னிடம் உள்ளது தக்காளி மட்டுமே, இதற்கு பதிலாக 2 கிலோ தக்காளி தருகிறேன், இதன் மதிப்பு அவ்வளவுதான் இருக்கும் என்றான். பின்பு அவன் நிலங்களை விற்கிற ஒருவரிடம் போய் கேட்டான். அதற்கு அவன், இதன் மதிப்பு 200 ரூபாய் இருக்கும், மேலும் இது என்னுடைய மேசையிலே பேப்பர்கள் பறந்து விடாதபடி வைக்க உதவியாக இருக்கும் என்றான். பின்பு அந்த ஏழை மனிதன் அந்த ஞானியிடம் சென்று நடந்ததை சொன்னான். அதற்கு அந்த ஞானி அவனிடம் சொன்னான், நான் கொடுத்த இந்த கண்ணாடி துண்டையே ஒருவராலும் கூட விலை நிர்ணயிக்க முடியவில்லை என்றால் உன்னுடைய மதிப்பை பற்றி யாருக்கு தெரியும்? இதனால் உன்னுடைய மதிப்பை பலரும் குறைத்து மதிப்பிடலாம், உன்னை தூக்கி எறிந்து ஒன்றுக்கும் உதவாதவன் என்றும் பேசலாம். ஆனால் கர்த்தரோ உன்னை விலை மதிக்க முடியாதவனாக அறிந்திருக்கிறார் என்று அவனுக்கு புத்தி சொன்னார். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் விலை மதிக்க முடியாதவனாய் இருக்க விரும்புகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்திலும், கவலைப்படுகிற வேளையிலும், தோல்வி அடையக்கூடிய நேரத்திலும் உங்களை மற்றவர்கள் ஒதுக்கி வைக்கலாம். உங்களிடம் அவர்கள் பிரியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்தும்படியாகவும் உங்கள் கவலைகளை போக்கும்படியாகவும் உங்களை விலை மதிப்பில்லாதவனாக மாற்றும்படியாகவும் உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களை வழிநடத்துவார். நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து அவருடைய புத்திமதியை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இன்றைய நாளில் நீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு சொல்கிற புத்திமதிகளை கேட்கும்படி வாழவும் எங்களுக்கு உமது கிருபையை அருள்வீராக. உமது கிருபையால் நீர் எங்களையும் இதை கேட்கிறவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.